நான் வீட்டு விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வெளியில் இன்னொரு ஸ்டேட்டு போகிறதுன்றது ஃபாரின் கண்ட்ரி போல எனக்கு. ஸோ எங்கள் அண்ணாவும் அத்துமேரும் 2 பேரும் சேர்ந்து கடன் வாங்கி எனக்கு ட்ரெஸ்ஸு தைச்சி டை வாங்கி கட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்து, ஷூ பாலிஷ் எப்படி போடணும்னு சொல்லி, எப்படி நடக்கணும்னு நடத்து காமிச்சு, அத்துமாரி எனக்கு என்ன நான் வரேன்டா உன் கூட நான் வரேன் சொல்லிட்டு எங்கள் அத்துமாரி வந்தார். கல்கட்டாவுக்கு போயிட்டு ICI இம்பீரியல் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு UK கம்பெனி அது. அவள் என்ன சொன்னான்னாக்கா 4th ஃப்ளோரில் இருக்குது இன்டர்வியூ, அங்கே போங்கன்னு. அங்கே போய் உக்காண்டதும் டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே டூருக்கு போக வேண்டும் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் தான் எடுத்துட்டு இன்டர்வியூ. அவள் சில கொஸ்டின்ஸ் கேட்டால் நான் சொன்னேன், இது நான் ஒர்க் அவுட் பண்ணுறது கோல் மைன்ஸ், இது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அங்கே இல்லை. நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறாள், நான் தியரட்டிக்கலாக ஆன்சர் பண்ணுவேன் இதுக்கெல்லாம், ஆனால் நான் ஒர்க்கே பண்ணலையே அங்கே, ப்ராக்டிக்கல்லேருந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீ போகலாம், எங்களுக்கு அதில் கூட ப்ராக்டிக்கல் இருக்கிறதா தான் வேணும். எஸ் ஆல் ரைட். ஸோ நான் செலக்ட் ஆகலை. அத்துமேரோட சொன்னேன், அத்துமேர் செலக்ட் ஆகலை. சரி போகலாம் வா, சுவாமி என்ன வச்சுருக்காரு நடக்கணும். நான் மைன்ஸுக்கு வந்துட்டு எங்கள் ஆஃபீஸர் கேட்டார் என்ன ஆச்சுன்னாரு. இதே போல் கேட்டால் சார் நீ ஒன்றும் ஒர்க் பண்ணாத, உன்னை போல் இருக்கிறவளுக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டார். ஒரு 10-15 நாள் அன்னாட்டு மறுபடியும் டெலிகிராம் வந்தது, அட்டெண்ட் இன்டர்வியூன்னு கல்கட்டான்னு. நான் சொன்னேன்னா போ. ஸோ மறுபடியும் வந்து மெட்ராஸ்க்கு வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு போனேன். இந்த வாட்டை எல்லோரும் டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டால், இப்படின்னா இப்படி பண்ணுவேன், அப்படின்னா இப்படி பண்ணுவேன். எல்லாமே கையால் பண்ணதுனால ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ். ரொம்ப சந்தோஷப்பட்டாவா, ரொம்ப நன்னா சொன்ன, நீ உனக்கு எதாவது கேட்கணுமா அப்படின்னா, வாட் ஆர் மை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் திஸ் ஜாப், இந்த ஜாப் எனக்கு கிடைக்குமான்னு. அது இப்போ நாங்கள் ஆன்சர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சிரிச்சுன்னு சொன்னோம். அப்போ எனக்கு அர்த்தமாயிடுச்சு அவள் செலக்ட் பண்ணிட்டான்னு. சரி வந்துட்டேன். வந்தாட்டு மெட்ராஸ்க்கு வந்தாட்டு நான் சொன்னேன், இதை பாருங்க அந்த மர்டர் கேஸ்லேருந்து இங்கே வாய்ஸ் எல்லாமே பண்ணியிருந்த சுவாமி தான். இப்போ இந்த செகண்ட் இன்டர்வியூ ஆனாட்டு டெலிகிராம் வந்துடுச்சு, பலான டேட் வந்து நீ ஜாயின் ஆகிடுன்னு சொல்லிட்டு. இது வந்து 1970. 60ல் எனக்கு தர்ஷன் கிடச்சது. இதெல்லாம் ஆறதுக்குள்ளே 10 வருஷம் ஆயிடுச்சு.